பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க்கு 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க்கு 11:25. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். நாம் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அதிசயம் நடக்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும், அதிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இவற்றை செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவரிடம் எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் ஜெபத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஜெபமே ஜெயம். நம்முடைய ஜெபத்தால் மட்டுமே இவைகள் எல்லாவற்றையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்துதான் நாம் அவரை பின்பற்றி வருகிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே என்ற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் அந்த ஜெபத்தை, அதாவது நம்முடைய ஜெபத்தின் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவர் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகளை, கட்டளைகளை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நாம் ஜெபித்தால்தான் அந்த ஜெபத்தில் நாம் கேட்கிறவைகள் எல்லாம் கிடைக்கும். ஜெபத்திற்கு அவர் கொடுக்கும் கட்டளைகளில் பிரதானமானது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்றவர். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்றார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றும் இதற்கு ஒரு ஓமையையும் சொல்கிறார். கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்னீரே என்று சொல்லி ஜெபிக்கிற நாம் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஜெபிக்க தொடங்கும் முன்பாக நாம் பிறருடைய குற்றங்களை, பிறர் நமக்கு செய்த தீமைகளை, துரோகங்களை மன்னித்திருக்கிறோமா? ஜெபத்திற்கு முன்பாக மன்னிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்கிறார். எனவே நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் விருப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெறும்படியாக ஜெபிக்க தொடங்கும் போதே அவர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தைகளையும் நம் மனதில் உள்ள கசப்புகளை அகற்றும்படியாக மன்னிக்க வேண்டியவர்களையும் மன்னிக்க வேண்டியவைகளையும் மன்னித்து அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக சென்று நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை அப்படியே கேட்டு அதற்கு உடனடியாக தமது சித்தத்தின்படி பதில் கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அடையாள அற்புத அதிசயங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத தீமையான காரியங்களை செய்த மனிதர்களுடைய தப்பிதங்களை, அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை நாங்கள் மனதார மன்னித்து சுத்த இருதயத்தோடு முழு மனதோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் உம்முடைய ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.